வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஆமா, இப்போ நம்ம கௌதம் ப்ரோ வந்து கடந்த ஒரு 2 வாரத்துக்கு மேல கேங் 15 நாளைக்கு மேல ஆயிடுச்சு 15 ப்ரோ தான் யூஸ் பண்றாங்க. இப்போ 15 ப்ரோ பிளஸ்க்கு அடுத்து போறாங்க. நம்ம பார்சாரதி ப்ரோ வந்திருந்தாங்க, அவங்களுடைய வீடியோ 2 வீடியோ பண்ணிருக்கு. எல்லாத்தையும் எடிட் பண்றதுக்குள்ளார தான் இப்பெல்லாம் வந்து நாக்கு தள்ளி போயிருது. பார்சாரதி ப்ரோ பார்த்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, பில்டு குவாலிட்டி தரமா இருக்கு, அத கையில பிடிக்க சொல்றேன். 15 ப்ரோட 15 ப்ரோ எடுக்கிறது யூஸ் பண்றது நல்லா இருக்குங்க. அது ஒரு மாதிரி அந்த பிரீமியம் ஃபீல்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. ஒரு பிரீமியமான போன், கொஞ்சம் காஸ்ட்லியான போன் யூஸ் பண்றோம், அந்த ஃபீல் இருக்குங்க. அந்த இன்னர் ஃபீல் எடுத்த உடனே ஒரு இம்ப்ரெஷன் வருதுல, இது தக்க மாதிரி இருக்கு. எல்லாரையும் போடுறதுக்காகவே வரும்டா போன் 4A. தெரிஞ்சிடுச்சா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சா? சரி விடு, எப்படி வரும்னு மட்டும் பாருங்க. ஆமா, நாங்க அப்படிதான் வைரலா ஏதாச்சும் சம்பந்தமே எல்லாம் பேசுனுங்க. சம்பந்தமே எல்லாம் பாட்டு கூட பாடுவேன். சேலையில வீடு கட்டும் அந்த இது மாதிரிதான். என்னங்க சம்பந்தம் எல்லாம் பேசுறாரு, சம்பந்தம் எல்லாம் பாட்டு கூட பாடுவேன். போன் லான்ச்சுக்கு ப்ரீ புக் பண்ற எல்லாருக்குமே ஒரு பாக்கெட் கான் ஃப்ரீ. பாத்தியாக்கா இப்பவே எவ்வளவு கூட்டம்னு. போர்ட்ல எடுத்து மாட்டி வச்சுக்கோங்க, டஸ்ட் ஃப்ரீயா வச்சுக்கலாம். வாட்டர் ப்ரூஃபும் வந்துடும். அதனால என்னடா IP69 அப்ப என்ன பண்ணோம், அப்படியே மொத்தமா வந்து பெரிய பையன் ஜட்டி போட்டு வந்தான மாதிரி 4A ஃபுல்லா ஜட்டி மாதிரி போட்டு மேல வச்சு ஒரு ரப்பர் பேண்டை கட்டிட்டீங்கன்னா முடிஞ்சு வாட்டர் ப்ரூஃப். அவ்வளவுதான்டா. இதுக்கு போய் கஷ்டப்பட்டு இருக்கீங்க அடிவேல்வே. எதையுமே சொல்ல முடியாது. இது இப்ப நான் சொன்ன பாருங்க, ஒரு அளவுக்கு விலையை சொல்லலாம். அவன் ப்ரொமோஷன் பூரா அப்படிதான் இருக்கு. பொசுக்குன்னு பார்த்தா அதாவது இன்வைட் அனுப்புவாங்க அப்படின்னு பார்த்தா அப்பதான் வந்து நினைச்சு இந்த சூப்பர் ஷாப்னு ஒருத்தர் இருப்பாரு. சூப்பர் ஷாப் அவர் வந்து இந்த மாதிரி ஆப்பிள் இன்வைட் பண்ணிருக்கான்னு ஃபர்ஸ்ட் ஒரு ட்வீட் போட்டாரு. கொஞ்ச நேரத்துல பார்த்தா கால் போய் டியூட்டி போடுறேன். என்னன்னு பார்த்தா அதே ட்வீட் அடிச்சு ஓவர்டேக் பண்ணி நாங்க ஆப்பிளே முடிக்கிறோம்டா, இனிமே நாங்க தான்டா. நான் அதுக்கு தான் அப்ப கேட்டேன், நத்திங் இஸ் தி நெக்ஸ்ட் ஆப்பிள்டா. அதனால தான் 80,000 ரூபாய்க்கு ஃபோன் திருவிட்டு சேர்ப்படி வாங்கணும். செமாட்டி கீழே ஒருத்தர் கமெண்ட் போட்டாரு. நான் கேட்டேன், நே இது சரி வேற எக்ஸைட். கீழே ஒருத்தர் வந்து போடுறாரு, அண்ணே ஆப்பிள் இதே எல்லாம் பண்றான்னா காஸ்ட்லியா இருக்குமாண்ணே. ஆனா நிஜமாவே அறிகுறி. சரி, இப்போ டவுட் ப்ரோ, இப்போ போன் 4A ப்ரோ வரப்போகுது. சப்போஸ் 4A வந்து நான் சும்மா கேக்குறேன், ஒரு 34,000 35,000க்கு லான்ச் ஆகி 30,000 சரி கார்டு ஆஃபர்ல ஒரு 4,000 4A ப்ரோ ஒரு 5,000 போன வருஷத்துல இருந்து இன்க்ரீஸ் அப்படி சொல்றேன் நான். ஒரு ஏன்னா வேற ஆலின் வேற போறேன்ட்டா, ரேமும் ஃபாஸ்டா யூஸ் பண்ண போறானாமா, ஸ்டோரேஜோட இப்போ 3.1 மூவ் ஆகிறோம், இன்னும் 2.2 கிடையாது நத்திங்ல அப்படின்ட்டாங்க. சோ கண்டிப்பா பிரைஸ் இன்க்ரீஸ் இருக்கு, அது மட்டும் தெரிஞ்சு. அப்ப என் கெஸ் வந்து நான் என்ன கேக்குறேன், பிரீமியம் மெட்டீரியல்ஸ் வேற சொல்லிட்டாங்க வேற. இப்போ நம்ம நண்பர்கள் உங்ககிட்ட தான் நான் கேக்குறேன், உங்களோட கருத்துக்கள் நீங்க சொல்லுங்க. நத்திங் போன் வந்து இன்கேஸ் 34-35K வந்து 4A வருது, ஆஃபரோட ஒரு 31-32 வாங்க முடியுது நம்ம கார்டு ஆஃபர். 4A ப்ரோ அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கணும், பிரீமியமா இருக்கணும். 38 மாதிரி போயிடுச்சு 40K ன்னு வைப்போம், பிராக்டிகலா பேசுவோம். 40K ஆக்சுவலா லான்ச் ஆகுதுன்னு வைப்போம், மேபி 8-56 இருக்கும்னு நினைப்போம். சரியா சொல்றேன். 40K வந்துட்டு அதுல இருந்து 4K கார்டு ஆஃபர் அப்படின்னா 36 கிடைக்குது அப்படின்னா நீங்க அதை வந்து அக்செப்ட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? அது வந்து அவங்க யூஸ் பண்ற சிப் அண்ட் அந்த அவுட்கம் கேமராவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா மக்கள் யோசிக்காம வாங்குவாங்க. கெஸ் என்ன தெரியுமா ப்ரோ, 7S Gen 4ங்கிறது உறுதிதான். ஆனா ப்ரோ மட்டும் 7 Gen 4 இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. சரியா, ஏன்னா வந்து என்ன பண்றான்னா ப்ரோ கொஞ்சம் வித்தியாசப்படுத்தணும்னு பாக்குறான். அப்படிதான் அவங்க சொல்லியிருக்கான். டிசைன் வந்து இப்போ ரிவீல் ஆகும், எப்படி டிசைன் ரிவீல் ஆகும். ஆல்ரெடி 4A ரிவீல் ஆயிடுச்சு. ஆக்சுவலா இந்த கேடரன் மாதிரி போட்டு நல்லா இருந்துச்சு. அதுல அந்த வழக்கம் போல அந்த ஓவல் ஷேப் பிக்சல் மாதிரியே இருந்துச்சு நான் பாக்க. அந்த பெரிய வைசர் வச்சு அந்த இது லைட்டா மேல கொண்டு போயிட்டான். கிளிஃப் வந்து சுத்தி வச்சிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. சைடுல பார் நல்லா இருந்துச்சு, சைடுல இருக்கு அப்படியே ஃபுல்லா. அது கொஞ்சம் நல்லா டிசைன் பண்ணிருந்தானுங்க. இது எனக்கு என்னன்னா, இங்க பாருங்க, இது வந்து ரொம்ப சப்ஜெக்டிவான ஒரு விஷயம் தான். ஆனா ஒண்ணுங்க, இவங்க என்ன டிசைன் பண்ணாலும் சரி, நத்திங்க பொறுத்த வரைக்கும் வெளியில பப்ளிக் எடுத்துட்டு போனா என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா, கோளாரா இருக்கிறனாலே என்ன போன் கேக்குறாங்க எல்லாருமே கேக்குறாங்க. என் தங்கச்சி கிட்ட தான் போன் 3 இருக்கு, வந்து ஸ்கூலுக்குலாம் எடுத்துட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா, பையனோட ஸ்கூல் அவர் அந்த இது பியர் கேஸ் தானே போட்டு வச்சிருந்தாங்க. அதை பார்த்துட்டு என்னடான்னா, என்னது இது, என்ன போன் இவ்வளவு அழகா இருக்கு, என்னங்க பின்னாடி ஏதோ லைட் எல்லாம் போகுது, டிஸ்பிளே ஏதோ பின்னாடி இருக்கு, என்னங்க எப்படி இருக்குன்னா இன்டர்நெட்னால டான்ஸ் ஆடுது. அது கடைசியில பாருங்களேன், அதாவது நம்ம ஒரு ஆங்கிள் பார்த்தா சிமெட்ரி இல்ல, கண்ட்ராவியான ஒரு டிசைன், உனக்கு மனசாட்சி இல்லன்னு நம்ம கேட்போம். ஆனா பப்ளிக் எப்படி பாக்குறாங்கன்னா, ஐயா இது என்ன வித்தியாசமா இருக்கு, இவன் வித்தியாசமா இருக்கானே, அப்படியே மாறிடுது. நம்ம வந்து காரி துப்புறதுக்கு பார்த்தான்னு சொல்லிட்டா கூட இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சரி இல்ல யாரை துப்புவீங்க அப்படின்னு கேட்டா வரிசையா நிறுத்தி வைக்கிறோம். இன்ஃபினிக்ஸ், டெக்னோ, ரெட்மி, ரியல்மி, ஓப்போ, விவோ எல்லாத்தையும் நிறுத்தி வச்சா அதுல நத்திங் இருந்துன்னு துப்புறது கூட இவனுக்கு தான் தகுதி இருக்கு. ஏன்னா இவன் தான் வித்தியாசமா இருக்கும், அவனை துப்புவாங்க. ஸோ அப்படிதான் இருக்கு. இது வந்து நத்திங்க்கு ஹைப்புக்காக நான் சொல்லல, நத்திங் ஆல்ரெடி பெரிய ஹைப் கிரியேட் பண்ணிட்டு தான் சுத்திட்டு இருக்கானுங்க. பட் இந்த பிரைஸ்க்கு வந்தா நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களான்னு மட்டும் சொல்லுங்க. அம்மாவை பத்தி பேசிக்கிட்டு இருந்தா நேரம் போறதே தெரியாது. சரி, இப்போ இந்த போன் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், இது வந்து உங்களுக்கு என்ன வேணா 30K ப்ரோ. ஆமா, 15 ப்ரோ வந்து ஒரு 30K அப்படிங்கிற ஒரு பட்ஜெட்ல உள்ள ஒரு போனு.
இந்த 30K வந்து இது ஜஸ்டிஃபை பண்ணுதா அப்படின்னு கேட்டா உங்களுக்கு 7400 அல்ட்ரா இருக்கும். எஸ். அண்ட் இதுல வந்து என்னன்னா டிவைஸோட லுக் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது எனக்கு இது எப்படி தெரியுமா ப்ரோ ஃபீல் ஆச்சு, பின்னாடி இருக்க கேமரா மாடியூல் பார்க்கலன்னா போக்கோ F6 கரெக்ட். ஆமா, ஒரு F6 கையில எடுத்த மாதிரி அந்த ஒய்டா கொஞ்சம் ஒய்டா ஒரு மாதிரி. F7 நல்லாவே ஒய்டா இருக்கும். F7 பெஸ்ட் ஸ்பீக்கர் 400% வால்யூம் வச்சு நான் கேட்கும்போது டிஸ்டார்ஷன் வந்து எப்பயும் என்ன கொஞ்சம் டீ கடை மாதிரி மாறும். இது வந்து நல்லா இருக்கு. உள்ள ஒருவேளை சவுண்டுக்கு வந்து ஸ்பேஸ் ஏதாவது இந்த ஸ்பீக்கர் செட் பண்ணிருக்கேன். ஏன்னா போனுமே வைடா இருக்குல்ல. இப்போ எனக்கு அடுத்த டவுட், டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா இத கேட்டுட்டு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ மோட்டோரோலாலயும் போஸ் வந்து கொலாப் பண்ணிருக்காங்க. அப்ப நம்ம மக்கள் வந்து யாராவது மோட்டோ வச்சிருக்காங்க, அதுவும் சவுண்ட் பை போஸா இருந்ததுன்னா அதுல ஆடியோ இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா ஒரு சிலர் ஆல்ரெடி மோட்டோரோலாலயும் ஸ்பீக்கர் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸ்பீக்கர் நல்லா இருக்குன்னு சொல்லிருந்தாங்க. கரெக்ட். சோ அதனால இதையும் நீங்க கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். சரியா, என்கிட்ட மோட்டோ டிவைஸ் இல்ல, இருந்தா நான் வந்து கண்டிப்பா சொல்லியிருப்பேன். பட் இது வந்து இப்போ 15 Pro உங்களுக்கு ஃபிளாட் பேனல் AMOLED தான். அந்த 68 பில்லியன் கலர்ஸ் இந்த கதைகள் எல்லாமே உண்டு. அண்ட் கார்னிங் உள்ள கிளாஸ் விக்டர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உண்டு. ஓவரால் டிவைஸோட அந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே பக்கா. 6580 mAh இருக்கும். ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க யாராவது வந்து ஒரு 100 வாட் 120 வாட்லாம் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா பெயின்ஃபுல் இருக்கும். ஏன்னா 45 வாட். ஆமா, நீங்க 100 வாட்லாம் யூஸ் பண்ணி பழகிட்டீங்க. பட் எனக்கு சார்ஜ் போடுற நீடே இல்லையா, டெய்லி போடணும் அவசியம் இல்ல. ஒரு நாள் விட்டு தானே நான் போடுறேன். ஓவர் நைட் போட்டா போதும். அத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நான். ஓகே, அல்ல ஓவர் நைட் போட்டா போதும். எனக்கு வந்து என்னன்னா, இப்போ இந்த ப்ரோ பிளஸ்க்கும் அப்போ இதுக்கும் என்ன ப்ரோ வித்தியாசம் நீங்க கேட்கலாம். ப்ரோ பிளஸ் போனா என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த 200 MB இந்த 200 MB கிட்டத்தட்ட சேம். எஸ், உங்களுக்கு ப்ராசஸிங் வந்து மேபி ஸ்னாப் டிராகன் இது டிஃபரண்டா இருக்கு. அது மட்டும் மாறும். மீடியாடெக்கோட அவுட்புட்டை விட ஸ்னாப் டிராகனோட அவுட்புட் கொஞ்சம் நல்லா இருக்கு. இது ஒண்ணுதான் ப்ரோ எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, ரொம்ப பெரிய வித்தியாசம் வந்து கேமரா மாடியூல்ல பண்ணாம இருந்தது நல்லதுன்னு தோணுச்சு. ஆமா. அண்ட் மோர் ஓவர் வந்து இது என்னோட பர்சனல் அப்சர்வேஷன், மீடியா சென்ட்ரிக்கா ஒரு நல்ல தரமான டிவைஸ். கண்டிப்பா. என்ன நமக்கு இந்த 7400 ஃபர்ஸ்ட் சொன்னா அது மட்டும் வந்து இடிக்குதுங்க. அதை நான் ஒத்துக்கிறேன். நான் அதை வந்து ஆஹா ஓஹோ அப்படிலாம் சொல்ல மாட்டேன் நான். ஒரு ஜியோ யூசர் அப்படி சொல்லலாமா? எஸ், சொல்லலாமா கேக்குறேன். ஜியோ யூசர் எல்லாருமே டிமென்சிட்டி வச்சுக்கிட்டு கமெண்ட் செக்ஷன்லயே சொல்றீங்க. அது உண்மை ஆக்சுவலா. சோ அது கொஞ்சம் பெயின் தான். சரி ப்ரோ, ஃபர்ஸ்ட்ல இருந்து வருவோம். இப்போ உங்களுக்கு பில்ட் குவாலிட்டி எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் ப்ரோ? எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஒரு 30K ஃபோன் யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஏன்னா நாட் 5 பிளாஸ்டிக் ஆப்வியஸ்லி. நான் அந்த பிளாஸ்டிக்குமே இதோட பிளாஸ்டிக்குமே கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. இது கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கு. ஓகே, நான் ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொல்லிடுறேன். ஏன்னா அந்த ரேஞ்சில் இருக்கிற ஃபோன்ல அது சொல்றேன் நான். டிஸ்பிளே அல்டிமேட்டுங்க. ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டிஸ்பிளேஸ் நான் யூஸ் பண்ணதுல. ஈவன் என்னோட வால்பேப்பர் கூட அவ்வளோ இல்ல நல்லா இருந்தது. நல்லா பண்ணிருக்காங்க. ஆனா இப்போ என்ன எனக்கு என்ன வெக்கமா இருக்குன்னே நீங்க காட்டும்போது, நாங்க 10A யூஸ் பண்ணுவோம், பஸ்ஸில் தான் ஃபோன் கால்க்கே வந்துருவோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃபோன் கால் எப்படி இருந்தது? இதுல ஜியோ சிம் போட்டிருந்தாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். 7 சீரிஸ் சிப்ல வந்து ஜியோ வந்து கோளாறு தான். முக்காவாசி நேரம் வந்து சிக்னல் இஷ்யூ இருக்கு. அது வந்து டிமென்சியோட சாபம். என் இடத்துல ஆக்சுவலா பார்க்க போனா நான் ஜியோ சிம்க்கு போட்டாலான்னு பாக்குறேன். இப்போ நான் பிஎஸ்என்எல் வச்சிருக்கேன்ல, இங்க சிக்னல் பாருங்க. இங்க நல்லா இருக்குது. அத நான் போட்டாங்களான்னு பாக்குறேன். நான் பிஎஸ்என்எல் வச்சிருக்கேன். மாத்திக்கோங்க. நான் அந்த பிஎஸ்என்எல் நம்பர் வேணா ஜியோக்கு மாத்திட்டேன்னு வைங்க, ஹாட் ஸ்டார்லாம் கிடைக்குதுங்க. ஜியோ வந்து டுபாகூராவே இருக்கட்டும், ஆனா பெனிஃபிட் சில சமயங்கள்ல சிக்னல் இருக்குல்ல. எங்க அப்பா எல்லாம் ஃபிளெக்ஸ் பண்றாரு என்கிட்ட. இப்ப எங்க அப்பாட்ட வந்து ஆக்சுவலா பிஎஸ்என்எல் இருக்கு, செகண்டரி நம்பர் ஜியோ வச்சிருக்காங்க. எப்பப்பா ஜியோ வாங்கினீங்க அப்படின்னா, இல்லப்பா நான் கபடி ப்ரோ கபடி பாப்பேன்ப்பா, கபடிக்காக நான் ஜியோ வாங்கினேன்னு. ஏன்னா ஜியோ ஹாட் ஸ்டார் அவங்களுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ண மந்த்லி உங்களுக்கு அது வந்துட்டே இருக்கும் ஜியோ ஸ்டார். சரி, அப்போ உங்களுக்கு வந்து ஜியோ கோளாரா இருக்கு உங்க ஏரியால? மட்டும் கோளாரா இருக்கு. எங்க ஏரியால ஆபீஸ்லயுமே ஒர்க் ஆகல. நான் ராமநாதம் ஐடி பார்க் மெயின் ஏரியா. இதுக்கு மேல அசிங்கம் வேற எதுவுமே இல்ல. பரவாயில்ல, பிக்சல் வந்து இதோட நல்லா இருக்குன்னு சொல்லி. ஆமா, டென்சார் வந்து பாருங்க வே பெட்டர். கரெக்ட். ஓகே ப்ரோ. அப்புறம் இந்த கால் ரெக்கார்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உண்டு. ஆமா இருக்கு. உங்களுக்கு இந்த இது வந்து இந்த டைலர் தானே? ஆமாமா, அவங்களோட ஸ்டாக் டைலர். அந்த இது டைலருங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதுல என்ன டைலர் வருது அப்படின்னு சொல்லி. அந்த ரெட்மி கேட்டிருந்தீங்க. அவங்களோட ஓன் டைலர் தான் இருக்கு. ஸோ அந்த கால் ரெக்கார்டிங் நீங்க வந்து அந்த இது ஆஃப் பண்ணிக்கலாம். என்ன இது எப்படி ப்ரோ இருந்தது? இந்த ஸ்பீக்கரோட கால்ஸ்க்காக இயர்பீஸ் லவுட். நான் ஸ்பீக்கர்ல பேசியிருக்கேன், நல்லா இருந்துச்சு. நல்லாவே இருந்துச்சு. இயர்பீஸும் ஓகே இல்ல? எல்லாமே சூப்பர். ஓகே பக்கா. ஹாப்டிக் எப்படி இருந்தது? ஹாப்டிக் கீபோர்டு மாத்திரம்னா சூப்பரா இருந்துச்சு. நிஜமாங்க, அதுக்கு டிஃபால்ட்டா இருந்த கீபோர்டு போட்டா மண்ணு மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு ஹாப்டிக் அப்படின்ட்டு. பட் டைப்பிங்க்கு கீபோர்டு மாத்திரம் நல்லா இருக்குங்க. ஓவரால் ஹாப்டிக்ஸ் ஓகே. சிஸ்டம் ஒயிட் இருக்கும். ஆமா ஓகே, பட் நாட் தி பெஸ்ட். உங்க நண்பர்கள் யாராவது உங்க போனை வாங்கி கேமரா இந்த போன் பார்த்துட்டு இன்னும் எவ்வளவு பெருசு இருக்கு போனு சட்டி மாதிரி இருக்கு. கேமராவுமே பார்த்துட்டு வந்து இந்த மெயின் சென்சார் நல்லா இருக்கு. நாங்க எங்க ஆபீஸ்ல டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டோ நல்லா இருக்கு அப்படின்னாங்க. 30Kலனா ஓகே நல்லா இருக்கு போட்டோ அப்படின்னு. செல்ஃபி நல்லா இருந்துச்சு. ஓகே நண்பர்களே, மறுபடியும் சொல்றோம், இதெல்லாமே வந்து சப்ஜெக்டிவ் டேக்ஸ் ஃப்ரம் ரேண்டம் யூசர்ஸ். எஸ். இப்போ இந்த இடத்துல என்ன மேட்டர்னா, இப்போ எங்க அம்மா கிட்டயோ, அதுக்கு தான் நிறைய தடவை சொல்லிட்டேன், எங்க அம்மாட்டையோ எங்க அப்பாட்டையெல்லாம் நான் கொடுத்தேன்னா
அவங்க வந்து இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அவங்களோட அந்த எக்ஸ்பிரஷன் வந்து வேற மாதிரி இருக்கும். ஏன்னா எங்க அம்மாட்ட இருக்கிற ஃபோன் வந்து பாத்தீங்கன்னா ரெட்மி 12 சரியா, அவங்க கிட்ட இப்ப இது கொடுத்தனா இருக்கும் டிஸ்பிளே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உடனே வந்து தூக்கி. ஆமா, அதுலயே வந்து சூப்பர் அப்படின்றாங்க. ஆமா, ஸ்பீக்கர் சவுண்ட் மல்டிமீடியால தெரிக்குதுங்க. அந்த 400 வால்யூம் தான் எப்பயுமே வச்சிருப்பேன் நான். ஃபுல் வால்யூம்ல வச்சுட்டு பெட் மேலேயே வச்சுட்டு போனாலும் அந்த பெட் வந்து அப்சர்வ் ஆகல, அப்ப கூட நல்லா கேக்குது வால்யூம். அது வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் நான் நோட்டீஸ் பண்ணேன். ஸ்பீக்கர்ஸ் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட். எனக்கு அடுத்து என்ன ப்ரோ, இப்போ இதுல பாத்தீங்கன்னா ரியர்ல நீங்க வந்து 4K வீடியோ எடுக்கலாம் ப்ரோ, ஃப்ரண்ட்ல 1080p தான் எடுக்கலாம். ஓகே, சோ நீங்க யாராவது ஃப்ரண்ட்ல 4K எடுக்கிற ஐடியாவோட இருக்கீங்கன்னா அப்ப இது வந்து உங்களுக்கு ஆப்டா இருக்கு கண்டிப்பா. ஓகே, மத்தபடி ப்ரோ இது எப்படி இருந்தது HyperOS? ஏன்னா இதுல 2.2 தான் இருக்கு. அந்த இன்னும் HyperOS 3 போல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா தீம்ஸ் எல்லாமே நீங்க தான் ஆல்ரெடி தீம் போட்டீங்க. நான் வந்து ஆல்ரெடி ஐபோன் தான் யூஸ் பண்றேன். ஐபோன் தானா? இவ்வளவு டார்க் ஐகான்ஸ்ல பாத்துருக்கீங்களா? யூனிஃபார்மான டார்க் ஐகான். நாங்க இந்த மாதிரி வந்து நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா ஐபோன்ல கிளாஸ் UIல வந்து ஆமா கிளாஸ்னு சர்ச் பண்ணாலே அதுலயே வரும். ஐயோ, ஆக்சுவலா அது வந்து இப்போ HyperOS 3க்கு தீம் கம்பேட்டபிலிட்டி கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க, ரோல் அவுட் ஆக ஆரம்பிச்சு. நல்லது. இது வந்து நான் இதுல யூஸ் பண்ணியிருக்கிறது கலர்ஃபுல் 26ன்ற தீம். தீம் பேர்லாம் கேட்டிருந்தீங்க. அது பயங்கரமான தீமுங்க. ஒன்றும் இல்லைங்க, நீங்க தீம் ஸ்டோர் போயிட்டு இப்போ ஷாமி ஃபோன் இல்லை போக்கோ ஃபோனால வச்சிருந்தீங்கன்னா தீம் ஸ்டோர் போயிட்டு வெறும் 26ன்னு மட்டும் சர்ச் பண்ணுங்க. இந்த iOS 26 ஓடது எல்லாமே வச்சிருக்கேன். அதான் கோட் வேர்டு 26 போட்டா வந்து அதே மாதிரி கிளாஸி அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணி பாருங்க, கிளாஸ் UI இதெல்லாம் வரும். அதே மாதிரி PIX போடுங்க, பிக்சலோட எல்லா பிக்சலோட வருது தான் எடுத்து வச்சிருக்கீங்களா? எடுத்து வச்சிருக்கீங்களா? எல்லாமே வரும். மத்தபடி உங்களுக்கு இந்த Sound 400 டே டு டே டாஸ்க்கு யூஸ் பண்ணும்போது எப்படி இருந்தது? நல்லாவே இருந்துச்சு ப்ரோ. எனக்கு ஈவன் நான் யூடியூப்ல 4K வீடியோஸ்லாம் பார்த்தேன், எல்லாமே எந்த ஒரு ஸ்டக் எதுவுமே இல்லாம சூப்பரா இருக்கு. ஞாபகம் இருக்கா 7300 ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் ஆச்சு. 7300 எனர்ஜின்னு சொல்லிட்டு Reno 12 Proல, அப்புறம் 7300 வந்து இந்த பட்ஜெட்ல. அப்போ உங்களுக்கு 2K பிளேபேக்கே பாத்தீங்கன்னா லைட் ஆஃப் ஸ்டட்டர் இருக்கும். இப்போ ஆனா எல்லா ஃபோன் 1ல 7300 ஆனா இப்போ எல்லா ஃபோன்லயும் அது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. டிரைவர் அப்டேட்ஸ்ல வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இவனுங்க அந்த அப்டேட் மட்டும் பண்ணிட்டே இருக்கானுங்க. ஏன்னா அந்த சிப் இன்னுமே யூஸ் பண்ற பிராண்ட்ஸ் இருக்காங்க. 7300 புது போன்லயே வருது, 7300 இன்னமும் விட்டுட்டு இருக்கானுங்க. ஸோ அந்த டிரைவர் அப்டேட் விட்டு தான் அந்த 120 FPS சப்போர்ட்லாம் அப்படிதான் வருது கேமுக்குலாம். உண்மைதான். இது கேமிங்க்கு நல்லா வெல் கேப்பபிளான இதுதாங்க. பட் வந்து எப்படி சொல்றது, ஹெவியான ஆப்ஸ் வந்து மல்டி டாஸ்க் பண்ணீங்கன்னா அந்த லேக் லைட்டா தெரியுது. அது அந்த சிப்போட லிமிடேஷன். 7400 அவ்வளோதான் புஷ் பண்ண முடியும். பட் கேமிங் செம ஸ்மூத்தா இருக்கு. நம்ம ஹிட் விக்கெட் எப்படி மணிக்கணக்கா விளையாடுறோம் ப்ரோ. அது கொஞ்சம் அடிக்டிவா ஆயிட்டே போகுது. லெவல் 10 போயிட்டேன். இப்போ எப்படி ஒழுங்கா விளையாடணும்னு கத்துக்கிட்டு சூப்பரா விளையாண்டுருக்கேன். நிறைய நல்லா போயிட்டு இருக்குது. ஹிட் விக்கெட்டுங்க அந்த கேம் சமாளிச்சுங்க அந்த கேம். ஓகே, மொத்தம் அந்த மாதிரியான கேம்ஸ்க்குலாம் கண்டிப்பா நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம இந்த ட்ரீம் கிரிக்கெட் ஆடுவோம் இல்லையா, அது பிஜிஎம்ஐ நல்லா இருக்கும். ஏன்னா அந்த 7400 இஸ் வெல் கேப்பபிள் ஃபார் 120 FPS. சூப்பர். ஸோ அப்போ அதெல்லாமே பக்கா. அண்ட் ஃபைனலா பேட்டில் லைஃப் ப்ரோ. பேட்டில் லைஃப் அல்டி ப்ரோ. நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். அதாவது 8 hours ஆஃப் டைம் வந்து 12 ஃபர்ஸ்ட் டே ரைட் ஆரம்பிச்சான் சைட். ஆமா, அது செட்டில் ஆனதுக்கு அப்புறம் சாலிடா 9 hours. இது வந்து 18% ஃபர்ஸ்ட் நாள் செட்டப் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 மணி நேரம் கிட்ட. ஆமா, 100ல இருந்து இது வந்து 100 to 20 100 to 20 அதான் 80% ட்ரெயின் ஆயிருக்கு. ஸ்கிரீன் ஆன் டைம் வந்து 9 hours 9 minutes. ஆஃப் டைம் வந்து 70 hours. யூடியூப் ஹிட் விக்கெட் போட்டு பொளந்திருக்கீங்க. ஆமா, அன்னைக்கு தான் நீங்க அந்த கேம் சொன்னீங்க. இந்த போன்ல தான் ஆடவே ஆரம்பிச்சேன். ஓகே, திரும்பியும் யூடியூப் போட்டு பொளந்திருக்கு. 8.25 மணி நேரம். ஸ்கிரீன் ஆஃப் பாருங்க. 1 day 7 hours ஸ்கிரீன் ஆஃப் டைம். அப்போ வந்து 1.25 நாள் சரியான பேட்டரி ஸ்டாண்ட் பை ப்ரோ. பேட்டரி ட்ரெயின் ஐடில் ட்ரெயின் இல்ல சுத்தமா. ஓகே, அந்த அளவுக்கு. இதுக்கு அப்போ நல்ல நெட்வொர்க் இருக்கிற சிம் கார்டுனா சூப்பரா இருக்கும்ல. ஆமா, ஜியோ இல்லாம ஏர்டெல் போட்டா இன்னும் நல்லா இருந்திருக்கும் ஆக்சுவலா. இதுல வேற நீங்க 100% போடாம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆமா, பக்காவா. அதான் ஓகே. இது வந்து 100% இல்லாமயே வந்து 7.25 மணி நேரம். ஆமா, 20 hours ஸ்டாண்ட் பை. இதோ யூசேஜ் வந்து 3470 mAh தான். ஆமா, சாலிடான பேட்டரி லைஃபுங்க சீரியஸா. 1.25 மணி நேரம் இல்லை 2 hours அந்த மாதிரி கேம் விளையாடுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 20% கிட்ட ட்ரெயின் ஆகுது. பட் அது எனக்கு தெரிஞ்சு இது ஆனால் சூடே ஆகலைங்க. அதை நான் நோட்டீஸ் பண்ணேன். டீட்டெயிலில் நல்லா இருந்துச்சு. தெர்மல்ஸ் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மேபி ஃபோன் ஏரியா பெருசாக இருக்கனால தெர்மல்ஸ் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பர் ரைட்டு. ஸோ மொத்தம் வந்து இது வந்து நான் ஃபஸ்ட்டு என்னோட அப்சர்வேஷன் அதை பார்த்ததுமே என்ன தோணுச்சுன்னா, இது டைப்பிங் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ சாட்டிங் அதிகமா அவங்களுக்கு நல்லா இருக்கும். ஜீபோர்டு மட்டும் இன்ஸ்டால் பண்ணிட்டு இது பண்ணி விட்டீங்கன்னா பட்டாய கலப்புது. ஹாப்டிக்ஸ் நல்லா இருக்கு. நான் இதை வந்து யூடியூப்ல ஏதாவது ப்ளே ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்க, என் பெட்ரூம்ல வச்சுட்டு நான் பாட்டுங்க கிச்சனுக்கு போயிட்டு வேலையில மட்டும் அப்போ கூட கேட்கும் என்ன பேசிட்டு இருக்கிறான்றது கேட்க. எனக்கு அந்த அளவுக்கு வால்யூம் நல்லாவே இருந்துச்சு அது. அதெல்லாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி வச்சு இந்த போன்லாம் கையோட எடுத்துட்டு போவேன் எப்பயுமே. இதை அங்கேயே வச்சுட்டு போயிடுறேன்னா நல்லா கேட்குது சவுண்டு. ஸோ அதாங்க, அப்போ 4+ வால்யூம் ஒர்க் ஆகுது ஆக்சுவலாக. மீடியா சென்ட்ரிக் ஃபோன். எஸ், இதை தான் நாங்கள் திரும்பி பேட்டரி லைஃப்
வித் மீடியா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குன்னா ஓகே. ஏன்னா இவங்க இதுல எப்பயும் ப்ளூடூத் கோடக் நல்லா இருக்குங்க, அதனால அதுல உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஸோ நீங்க அதெல்லாம் என்ஜாய் தான் பண்ணுவீங்க. மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா எதுவும் எதிர்பார்த்துறாதீங்க. பர்ஃபார்மன்ஸ் சீரிஸ் ஃபோன் இது கிடையாது. பர்ஃபார்மன்ஸ் வேணும்னா நீங்க வந்து ஒரு போக்கோவோ பிஜிஎம்ஏ நல்லா இருக்குங்க, அது விளையாடலாங்க. அது அந்த 120 FPS சப்போர்ட் இருக்கு, அது நீங்க விளையாடலாம். ரைட்டு. வேற ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவுல சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வோம். சிவபரணி கௌதம், பார்க்கலாங்க. பாய். வரட்டா